திருவனந்தபுரத்துக்கு வந்து கரெக்டாக வந்து 6:30க்கு வந்து ரீச் ஆகிட்டேன். சரி ரைட்டு வந்துட்டோம். சரி பத்மநாபேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே போகணும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு பத்மநாபேஸ்வரர் கோயிலுக்கு போனேன். இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் அந்த கோயில், நடந்தே போயிடலாம். அப்படி போயிட்டு ஆலிமலைக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போவோம்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போனேன். அதுக்கப்புறம் ஆலிமலை பஸ் ஏறியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், தொடர்ச்சியாக வரும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் வந்து ட்ராவல் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் நம்ம சேனல் நிறைய வரும். எப்படி பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணலாம், தமிழ்நாட்டுக்குள்ளே பக்கத்தில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ்லாம் எப்படி ட்ராவல் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம பட்ஜெட்டில் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து இன்டர்நேஷ்னல் போவோம். அதுவும் நம்ம எல்லா டூரிஸ்டாக வரும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் இப்போ கரெக்டாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம், கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆலமலை போகிறோம். ஆலமலை போயிட்டு கோவளம் போகிறோம். கோவளம் போய்ட்டு இன்னொரு குசிவன் கோயில் இருக்குது, அதுக்கு நம்ம போக முடிஞ்சால் போகலாம். டைம் தான் கோவளத்துக்கு நம்ம டயர் தான் மேலே போவோம். அப்படின்னா லூலு மால் கவர் பண்ணலாம். எல்லாமே இருக்குது. ரெண்டே என்னெல்லாம் பண்ண முடியுதோ எல்லாமே பண்ணுவோம். சரியான மீன் கிடக்கும். அப்போ மீனை பாருங்க, எவ்வளோ மீன் கிடக்குன்னு. அப்போ எல்லாம் கெண்டை தான், எல்லாம் பெரிய பெரிய மீன் தான், சரியான மீன். இந்த மீன் வந்து பிடிக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மீன் வந்து எல்லாமே சேஃப்டியாக தான் இருக்கும், இல்லை பிடிக்க விட மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் நம்ம ஆல்ரெடி வந்திருப்போம். இது பார்ட் 2. இது வந்து நம்ம 2வது வரோம். வீடியோ போடலை, 11 நாள் ஆகிட்டு. எதுக்கு நான் வீடியோ என்னால் போட முடியலன்னா ஒரு சின்ன காரணம் தான். என்னோட ஒரு பைக் வச்சுருக்கிறேன், டியூப் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும். அந்த பைக்கில் வந்து கொஞ்சம் வேலையாகிடுச்சு. கிட்டத்தட்ட 10,000 செலவு வச்சுட்டு. அதனால தான் அவங்க எந்த ஊருன்ட்டு எந்த பட்ஜெட்டும் எடுத்து போட முடியல. ட்ராவல் எதுவும் பண்ணி எதுவும் எடுத்து போட முடியல. சரி ரைட்டு. அதனால தான் கிட்டத்தட்ட 12 நாள் ஆயிடுச்சு, வீடியோ போட்டு 12 நாள் ஆயிடுச்சு. அதனால தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறேன். இப்போ எடுத்து உங்களுக்கு போடுறேன். இது வந்து திருவனந்தபுரம் சீரீஸில் வரும், கேரளா சீரீஸில் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோம்னா அது இன்ச்சு பை இன்ச்சு தான் நான் கண்டினியூ பண்ணி எடுத்து போடுறேன். இப்போ ரிட்டன் வந்து ஆலிமலா அதை பார்க்க நம்ம பஸ் ஏற போகிறோம். திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாப்புக்கு போக போகிறோம். இப்போ நம்ம வந்து அது பேர் வந்து ஆலிமலா. நான் வந்து ஆலமலா சொல்லிட்டேன், தப்பு. பேர் வந்து ஆலிமலா அந்த ஊர் பேர். அந்த ஆலிமலா அங்கே போய் அந்த சிவன் டெம்பிளை பார்க்க போகிறோம். இப்போ டேரெக்டாக அது பஸ் ஏற தான் போகிறோம். வாங்க உங்களுக்கு 1 by 1 உனக்கு கண்டினியூ பண்ணுறாங்க. இப்படி இது ரயில்வே ஸ்டேஷனுங்க, இது காமிக்கல, இது ரயில்வே ஸ்டேஷனு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். காய்ஸ் இதான் வந்து திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாப்பு. அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் அப்படியே இருக்கும் இந்த பஸ் ஸ்டாப்பு. அப்படியே ஆப்போசிட்டில் வந்தீங்கனாலே இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். நீங்கள் உள்ளே டேரெக்டாக நீங்கள் வந்துடலாம். உள்ளேருந்து ஆலமலா போகக்கூடிய பஸ் உள்ளே நிற்கும். ஆலமலா போகக்கூடிய பஸ் அடிக்கடி இருக்கும், நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்கும். அப்படி கண்டினியூ பண்ணுறேன், வாங்க காய்ஸ். கைஸ் அப்படியே ஆலிமலா அந்த பஸ்ஸு நின்றுச்சு. இந்த பஸ்ஸில் ஏறிட்டேன். இந்த பஸ்ஸிலேருந்து கரெக்டாக ஆலிமலாவுக்கு போகிறதுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஆளுக்கு 30 ரூபா வாங்குவாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 30 ரூபா தான். நீங்கள் இந்த ட்ராவல் பண்ணது கரெக்டாக 1 hour ஆகும். கரெக்டாக 1 hour 10 minutes ஆகும் இடத்துக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு. ஆனால் நீங்கள் வந்து கண்டக்டர் சொல்லிடுங்க, இந்த ஆலிமலா ஸ்டாப்பில் இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லிடுங்க. தெரியாதவங்க சொல்லிடுங்க, அவங்க அந்தமாரி கண்டக்டரும் இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து இறக்கி விட்டுன்னு உள்ள கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அது போக போக இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். அந்த ஸ்டாப்பில் இறங்கியாச்சு கைஸ். நான் இறங்கிட்ட உடனே அப்படின்னா சரி அந்த பஸ்ஸு போயிட்டு அது ஆப்போசிட்டில் ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். அந்த ஆர்ச்சு தான் அந்த உள்ளே போகிற என்ட்ரன்ஸு. அந்த ஆர்ச்சுக்குள்ளே ஜஸ்ட்டு ஒரு 500 மீட்ரு நீங்கள் நடந்து போனீங்கன்னா அந்த கோயிலில் நீங்கள் போய் ரீச் ஆகிடலாம். உள்ளே போகிறதுக்கு நீங்கள் வந்து சீசன் டயத்தில் போனீங்கன்னா ஆட்கள் நிறையா வந்துட்டு தான் இருப்பாங்க. உள்ளூர் மக்கள் அதிகமாக அந்த கோயிலுக்கு வருவாங்க. அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் போய் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். காய்ஸ் ஃபைனலாக நம்ம வந்து ஆலிமலை வந்தாச்சு. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour ட்ராவல். கரெக்டாக திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஆலிமலைக்கு வந்து 1 hour ட்ராவல் வருது. ஆலிமலா அதாவது இந்த ஆலிமலாவுக்கு நீங்கள் வரதா இருந்தீங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து இறங்கிட்டீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஏற்றாக்கில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆலிமலான்னு சொல்லி பஸ்ஸு போகும். அந்த பஸ்ஸில் நீங்கள் வந்து கேட்டு ஏறலாம். பக்கத்தில் ஆள் இருப்பாங்க, கண்டக்டர்லாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு டிக்கெட்டு 30 ரூபா தான். அங்கேருந்து டேரெக்டாக ஆலிமலா வந்து ஜஸ்ட்டு ஒரு அந்த ஆர்ச் மாரி இருக்குது. அந்த பார்த்தீங்கல்ல அந்த ஆர்ச்சிலேருந்து ஜஸ்ட்டு உள்ள ஒரு 500 மீட்டர் தான் நடந்து போனீங்கன்னா ஆலிமலா வந்துடும். ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் ஆலிமலா வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நீங்கள் வந்து கோவளம் போகலாம். நம்ம இப்படி தான் போகணும். இங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக கோவளம் பீச்சுக்கு போயிட்டு கோவளத்துலேருந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கோவளம் பீச்சுக்கு போயிட்டு
அதுக்கப்புறம் அங்கேருந்து வேறு என்ன டூரிஸ்ட் பிளேஸில் இருக்குன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. நான் என்னென்னு இப்போ யோசிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது சரியாக அதுவும் ஒரு சிவன் கோயில் தான். சிவன் லிங்கம் இருக்கும், இங்கே சிவன் சிலை இருக்கும், அங்கே சிவன் லிங்கம் இருக்கும், பக்கத்தில் ஒரு ஹனுமான் படம் போட்ட மாதிரி ஒரு சிவன் லிங்கம் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இந்த சிவலிங்கத்துக்கு அந்த கோவளம் பீச் போக முடிஞ்சால் கண்டிப்பாக நான் போய் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிடுவேன். அப்படி இல்லைன்னா அது நம்ம இன்னொரு டைம் வரும், பக்கத்தில் தான் இருக்குது, நம்ம இன்னொரு டைம் வந்து அதை விசிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து மெயின் டார்கெட்டு வந்து ஆலிமலையில் இருக்கிற சிவன் சிலை அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போகலாம். வீடுலாம் செமையாக இருக்குங்க, பக்காவாக இருக்குது வீடுலாம், வெறித்தனமாக இருக்குது வீடு. இந்த இப்படி தான் நடந்து போகணும் இல்லை வாங்க, வீடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பக்காவாக இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன ஒன்றுனா எல்லாமே பலாப்பழ மரமாக இருக்குது, ஃபுல்லாகவே பலாப்பழ மரமாக இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் பலாப்பழ மரம் தான். நல்லா இருக்குது, கிளைமேட்டு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த ஃபுல்லாக ரோடுக்கு சைடு 2 சைடுமே மரமாக தான் இருக்குது. கேரளாவில் எனக்கு பிடிச்ச ஒன்றுனா இதுதான், எந்த பக்கம் திரும்பினாலும் மரமாக தான் இருக்கும். அதுவும் பார்க்குற இடம் ஃபுல்லாக அந்த பலாப்பழ மரமாக தான் இருக்கும். இந்த வீடை பாருங்கள், ஆமாம் ஆமாம் சரியான இறக்கம். ஏறச்சில் எப்படி இற போகிறோம் தெரியல, இறங்கச்சில ஈஸியாக இறங்கிடலாம், ஏறச்சில நாக்கு தள்ளிடும். அந்த தெரியுமே கடல், அதான் கடல். மலைமலை வந்தாச்சு ஃபைனலாக. சரியான இறக்கம். கார் எப்படி போகுது பாருங்க, கார் கவுந்துடக்கூடாது, அடி தலையில் கவுந்துட்டு என்னத்துக்கு ஒரு பைக் அடி போகுது. சரியான ஃபன்னி தான், ஒரே ஃபன்னி வீடியோவாக இருக்குது. அதுக்குள்ளே தான் சிவன் கோயில், சிவன் சிலை தெரியுதா கைஸ். ஃபைனலாக உள்ளே போயிட்டேன். உள்ளே போனால் இப்படி தான் இருந்தது, சூப்பராக பிரம்மாண்டமாக இருந்தது, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் நான் வந்து மதிய டயத்தில் போனதுனால வெயில் ஓவராக இருந்துச்சு, ரொம்ப தாங்க முடியல. இந்தமாரி இந்த இடத்துக்கு போகிறதா இருந்தால், அந்தமாரி ஸ்டாச்சுக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து ஈவினிங் டயத்தில் போங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா பின்னாடி பீச்சு, அந்த சிலை ஈவினிங் டயத்தில் பக்காவாக இருக்கும். நான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து போகிறதா இருந்தால் ஈவினிங் டயத்தில் போங்க, ஜஸ்ட்டு ஒரு 4 மணிக்கு மேலே அப்படி போங்க, சூப்பராக இருக்கும். நான் போனது வந்து கரெக்டாக ஒரு 11 மணி அந்த வாக்கில் போனதுனால ரொம்ப வெயில், இந்த பீச்சு வர இருக்கா சரியான சுட்டு அடிச்சிட்டு வெயில். ஆனால் சூப்பராக இருந்தது, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, பின்னாடி இந்த பீச்சை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த பின்னாடி இந்த பீச் கிட்ட நின்று பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரம் போகிறதே தெரியாது, அவ்வளோ நேரம் ஃபாஸ்ட்டாக போகும். நீங்கள் எப்படி எந்த டயத்தில் போனாலுமே அந்த பின்னாடி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் உண்டு, அதாவது இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்க இடம் உண்டு. அங்கே எப்பவுமே ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கும். ஏன்னா நிறைய சீரியலில் நிறைய இது வந்து அங்கே தான் ஷூட் பண்ணுவாங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இந்த சிவன் சிலை. ஒருத்துங்க நீங்கள் போனால் ஒருத்தான் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் திருவனந்தபுரம் வந்து வர்க்கலா எல்லாம் பிளான் வச்சுருந்தீங்கன்னா, இந்த பத்மநாப கோயிலெலாம் நீங்கள் பிளான் வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த கோயிலுக்கு போயிட்டு போங்க. பக்கத்தில் தான், ஜஸ்ட் 4 தான், 1 hour ட்ராவல் தான். போயிட்டு வரதுக்கு மினிமம் 2 hours 2.5 hours ஆகும், அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். நான் போன டயத்தில் அங்கே ஒரு சீரியல் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்ததுங்க. அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே பீச்சை பார்த்துட்டு சூப்பராக இருந்தது, ஒருத்தாக இருந்தது. அப்படி ஏகப்பட்ட பேர் ஃபோட்டோ எல்லாமே அந்த உள்ளூர்காரங்க தான் வந்துருந்தாங்க. அதாவது மலையாளத்துக்காரங்க தான், இல்லை முக்கால்வாசி மலையாளத்துக்காரங்க தான், ஃபாரின்ஸ் யாருமே வரல. அங்கே போனீங்க நீங்கள் உள்ளூர்காரர் தான் அதிக பேர் பார்ப்பீங்க. தமிழ் கூட அவ்வளோவா இல்லை, அங்கே தென்படலை, ஃபுல்லாகவே கேரளா தான். இது வந்து அவங்களோட குலதெய்வம்னு சொல்கிறாங்க. சிவன் கோயில் வந்து அங்கே வந்து சிவனும் பார்வதியும் சேர்ந்த கோயில் மாதிரி அங்கே இருக்கும். இந்தியாவிலே 2 கோயில் தான், அது இது ஒன்று. இந்த கடற்கரை வந்து அப்படி கன்னியாகுமரியில் போய் விட்ருங்க. நீங்கள் ஒரு பார்த்தீங்கல்ல அந்த பீச் வந்து கன்னியாகுமரியில் போய் இப்படி முடியும். இப்படியே ஃபோட்டோ கட்டெலாம் எடுத்துகிட்டு அப்படி சினிமாட்டிக்கு வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் ஷூட்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பிச்சில் என்னோடய மொபைலில் வந்து சார்ஜ் இல்லை. இந்த பார்க்குறீங்களா, இது மண்டபம், இது தான் இந்த கோயில் உள்ளே இருக்கிற இந்த கருவரம்பாங்க. இதுதான் இங்கேருந்து உட்காந்து அப்படியே வியூ பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். சரிங்க, இப்போ நம்ம வந்து ஆலிமலாலேருந்து கிளம்ப போகிறோம். ஆலிமலா பார்த்துருப்பீங்க. ஆலிமலா முடிச்சுட்டு அடுத்து கோவளம் போகிற மாரி. கோவளம் மணி கரெக்டாக மணி 11 ஆகுது. டைம் இருந்தால் நம்ம கோவளம் போவோம். 4 மணிக்கு தான் நம்மளுக்கு ட்ரெயின்.
தோணும் கவர் பண்ண முடிஞ்சால் நான் கவர் பண்ணுறேன். சார்ஜ் வந்து 30 தான் இருக்குது நம்ம மொபைலில். அது அங்கே சார்ஜ் போடுற இடம் இருக்கும். நான் சார்ஜ் போட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஒன் பை ஒன்னாக வீடியோ எப்படி இருந்தது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, என்னென்ன உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நான் உங்களுக்கு அந்த கமெண்ட்டில் பண்ணுறேன். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே அடிக்கோம்னா ஆனிமலா அந்த இருக்குல்ல, அது வந்து ஆனிமலா அந்த சிவன் ஸ்டாச்சுலேருந்து நம்ம கரெக்டாக போய் நம்ம எங்கே அடிக்கிறோம்னா அதுக்கு பேக் சைடில் நிற்கிறோம். இங்கே வந்தீங்கன்னா அங்கே ஃபோட்டோ எடுக்கிறது நல்லாயிருக்கும். நான் அந்த இது எங்கேன்னு சொல்கிறேன். கரெக்டாக நமக்கு பின்னாடி ஃபுல்லாக பார்த்தா பீச்சு, பின்னாடி ஃபுல்லாக பார்த்தா பீச் தெரியும் உங்களுக்கு. செம்மையாக இருக்கும். இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இடம். சரிங்க, ஓகேங்க. நான் ஒன் பை ஒன்னாக கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் வந்து இப்போ கிளம்புறேன் உங்களுக்கு. பாய்.